எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நாய்களுக்காக ஷெல்டர் போடுறதுக்காக இருக்கிற அந்த இடம். நாய்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கே ஒரு ஷெல்டர் போட்டேன், பட் ஆனால் அது போதாது. நாய்களை வந்து தங்க வைக்கிறது அப்படின்னா, அதுவும் உடம்பு சரியில்லாத நாய்களை எடுத்து தங்க வைக்கிறோன்னும் போது இன்னும் கொஞ்சம் கேர் தேவை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எனக்கு உங்கள் உதவி தேவை. இன்னும் என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை. ஏன்னா நான் மட்டும் தனியாக இங்கே ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நான் அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தங்க வராங்க. அதுக்கப்புறம் இங்கே செடி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஷெல்டர் போடுறதுக்கு, ஃபென்சிங் போடுறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆட்கள் தேவை. என்னம்மா? ஏன் இந்த இடத்துல ஆடு மாடுகள் கூட இருக்குது. ஆனால் இங்கேயும் வந்து நாய்களுக்காக அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக தான் இது பண்ணணும். ஏற்கனவே பிரச்சனைகள் வந்தது, திரும்பவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல். ஆனால் அவங்க ஏற்கனவே இதை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பக்கம் நாய்ங்க வராமல் நீங்கள் வளர்த்துக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் வளர்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் புதுசாக நாய்கள் வரும்போது இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்தது பக்கத்தில் இருக்கிற இடம் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வாங்கணும். இல்லைன்னா நாய்களுக்காக வேறு எங்கேயாச்சும் இடம் வாங்கணும். அவ்வளோதான் என்னோட ஆசை. ஏன்னா எனக்கு நாய்கள் எப்படி பிடிச்சது அப்படிங்கிறது எனக்கு ஏன்னே தெரியல. ஆனால் நாய்கள் பிடிச்சிருக்கு. இவ ரொம்ப ஒல்லி ஆயிட்டானா. இவளுக்கு காலில் வந்து புண்ணு வந்திருக்கு நிறைய. இவளை அவிழ்த்து விடலாம் அப்படி சொன்னால் அவங்க வந்து ஏதாச்சும் சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே. என்னம்மா? இவ மற்றவங்கள தொந்தரவு பண்ண மாட்டா, பட் இங்கே இருக்கிற நாய்கள் பழகிற வரைக்கும் ஏதாச்சும் பண்ணால்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து மண் இருக்குது, காலில் புண்ணு இருக்கிறதுனால அப்படி. அதுக்கப்புறம் நாய்களுக்கு வந்து பவுல்ஸ் வேணும். இந்த பவுல் வந்து சரியாக இல்லை, அவன் சரியாக சாப்பிட காணும். இவன் சாப்பிட்டுருக்கான், அவன் வச்ச சாப்பாடு அப்படியே தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் இங்கே நிலவரம் எப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தேன். இவன் நேற்றுல 2-3 நாளாக இவன் சரியாக சாப்பிடல அப்படின்னா தம்பி. தண்ணி மட்டும்தான் குடிக்கிறான், கொஞ்சம் தான் சாப்பிட்றான் அப்படின்ட்டு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆக்டிவாக தான் இருக்கான். ஆனால் நான் இங்கே கொஞ்ச நாள் வர்றதே இல்லை. ஏன் வர்றதில்லைன்னா, சரி நான் வந்தால் நாய்களும் கூட வராங்க, உங்களுக்கு தொந்தரவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் இங்கே வரல. அதுக்கப்புறம் தம்பி மட்டும்தான் இங்கே வந்து பார்த்துக்கிறாப்புல. ஸோ இதுதான் ஃபென்சிங் போடுறேன். அந்த பக்கம் இருக்கிற இடமும் ஃபென்சிங் போடணும். மரங்கள் நிறைய வைக்கணும். அந்த மாதிரி ஐடியாக்கள் இருக்குது. உதவிக்கு வரவங்க வரலாம். பணம் மட்டும்தான் கொடுத்து உதவணுங்கிறதுல யாராச்சும் வந்து ஒரு மரக்கன்று நட்டு அதுக்கு கொஞ்சம் டெய்லி தண்ணி ஊற்றினீங்கன்னா கூட அது கூட உதவி தான் என்னை பொறுத்த வரைக்கும். தன்னார்வலர்களை வரவேற்கிறேன் என்னோடு சேர்ந்து பணியாற்ற. எங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் வந்து இது மாதிரி நாய்களுக்காக நிறுவனங்கள் உருவாகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதான்.
யாழி வாங்க, அவளை போய் ஏன் இது பண்ணுற? ஆ ஆனால் 1 மணிக்கு மேலே இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெயில் வந்து பயங்கரமாக தான் இருக்கும். இப்போ நிழல் இருக்கு, ஆனால்